கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கவனிங்கள், இன்றைக்கு குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை. என்ன ஞாயிறு? குருத்தோலை ஞாயிறு இல்லையா? குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில சிலுவையை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? வேதத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். சுருக்கமாக குருத்தோலை ஞாயிறு என்றால் என்ன? நான் முன்பு ஒரு தலைப்பில் நான் பேசி இருக்கிறேன். சண்டே டு சண்டே இல்லையா? இன்றைக்கு தான் இயேசு என்ன செய்கிறார்? மரியின் மேலே பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு என்ன செய்கிறார்? புறப்பட்டு போகிறார். எருசலேமில் இருந்து காலை வேளையிலே இயேசு மரியின் மேல் அமர்ந்து எருசலேமுக்கு போகிறார். மாலையிலே மறுபடி பெத்தானியாவுக்கு வந்து விடுகிறார். மறுநாள் காலையிலே பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போகிறார். இரவிலே அவர் எங்கே வந்து விடுகிறார்? பெத்தானியாவுக்கு. மூன்றாவது நாள் புதன்கிழமை பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போகிறார். மாலையிலே மறுபடி பெத்தானியாவுக்கு வந்து விடுகிறார். ஐந்தாவது நாள் வியாழக்கிழமை காலையிலே பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு அவர் எங்கே போகிறார்? எருசலேமுக்கு போகிறார். நான்காவது நாளில் எருசலேமுக்கு போன இயேசு அவர் திரும்பி பெத்தானியாவுக்கு என்ன செய்யவில்லை? வரவில்லை. மாலை நேரத்திலே அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு என்ன செய்து விட்டார்? போய்விட்டார் இல்லையா? மிகுந்த பாடுகளுக்கு பின்பாக அவர்களை பிடித்தார்கள். யாருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியமோ அவருடைய கருத்தில் என்ன செய்தார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். பின்பு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஐந்தாவது நாள் என்ன நடந்தது? ஆறாவது நாள் என்ன நடந்தது? ஏழாவது நாள் அவர் உயிரோடு என்ன செய்தார்? எழுந்தார். புராணம் சொல்லுவாமா? ஆமாம். அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் மிகுந்த ஒரு தொடர்பு என்ன செய்கிறது? இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், யோனாவின் இயேசுவின் சிலுவை பாடுகள். சிலுவை பாட நம்ம எங்க பார்க்க போறோம்? யோனா புஸ்தகத்தில். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரதட்சியமா எங்கே இருந்து எடுத்து காட்டிக் கொண்டு வருகிறேன்? பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் என்ன செய்கிறேன்? எடுத்து காட்டிக் கொண்டு வருகிறேன். எடுத்துக்கொள்ளுவோம். யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். பழைய ஏற்பாடு பின்னாடி வந்துருங்க. யோனா புஸ்தகம் எடுத்தவங்க வாசிங்க. 1வது அதிகாரம் 14வது வசனம். ஓபதியா புஸ்தகத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிறது. போதும், எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அமிழ்த்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி, இந்த மனுஷனுடைய குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் என்ன செய்யாதிரும்? சுமத்தாதையும். குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதையும். பாருங்க, யோனாவை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு வேலையை செய்ய சொல்றார். பாருங்க, நீ எங்க போகணும்? நினிவே பட்டணத்துக்கு போய் அந்த ஜனங்களுக்கு சொல்லணும், உங்க பட்டணத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அழிக்க போகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தால் ஆண்டவர் இறங்கி உங்களை காப்பாற்றுவார். இல்லை என்றால் கர்த்தர் உங்களை அழித்து விடுவார் என்ற செய்தியை யோனாவே நீ போய் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னதாக நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும்.
ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை செய்யறதுக்கு யாருக்கு இஷ்டம் இல்லை? யாருக்கு இஷ்டம் இல்லை? யோனாவுக்கு இஷ்டம் இல்லை. யோனாவை கர்த்தர் நினிவேக்கு போச்சோன்னா அவன் கப்பல் ஏறி எங்க போயிட்டு இருக்கான்? தர்சீஸ் போயிட்டு இருக்கான். நினிவே பட்டணத்துக்கு போற கப்பல் ஏறதுக்கு பதிலா என்ன கப்பல் ஏறுறான்? தர்சீஸுக்கு போற கப்பல். ஒருவேளை பாருங்க, தவறுதலா போய் ஏறல. நீங்க இந்த கல்வி அறிவு இல்லாத சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ணுவாங்க, திண்டுக்கலுக்கு போறது எங்க ஏறிடுவாங்க? சிவகங்கை பஸ்ஸுக்கு ஏறிடுவாங்க. பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் ஆமா நடத்துல பாருங்க டிக்கெட் கேட்பாங்க பாருங்க, எங்க கொடுங்க? திண்டுக்கலுக்கு டிக்கெட்டு. அட போமா, பஸ் எங்க போயிட்டு இருக்கு? சிவகங்கை போயிட்டு இருக்கு. அது அறியாமையினால, யோனா அறியாமையினால நினிவேக்கு போறதுக்கு பதிலாக அவன் தர்சீஸ் கப்பல் ஏறல. தெளிவா இருக்கிறான். நினிவேக்கு ஆண்டவர் போக சொன்னது யோனாவுக்கு நல்லா தெரியும். ஆனா எங்க போயிட்டு இருக்கிறான்? தர்சீஸ் போற கப்பல் ஏறிட்டான். தர்சீஸ் போற கப்பல் ஏறிட்டான். நல்லா கவனிங்க. ஏன் யோனா நினிவே பட்டணத்துக்கு போகல? நன்றாக கவனியுங்கள். இந்த நினிவே பட்டணத்து ஜனங்கள் யோனாவுடைய மூதாதையர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? ஆமா, சிறைப்பிடித்து அடிமைகளாக்கி கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை நினைத்து யோனா நினிவே பட்டணத்து ஜனங்கள் மேலே இருக்கிற அந்த முறுமுறுப்பு, பகை, எரிச்சல் அவங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, இவங்க சாகட்டும், நான் போய் சொன்னாதானே இவங்க மனம் திரும்புவாங்க. நான் போக மாட்டேன், கர்த்தர் என்னதானே போக சொன்னாரு, நான் போக மாட்டேன். நான் நினிவேக்கு போறதுக்கு பதிலா எங்க போறேன்? நான் தர்சீஸ் கப்பல் என்ன பண்றேன்? ஏறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான் பாருங்க. கவனிங்க, யோனா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, போய் நீ நற்செய்தி ஊழியத்தை செய்ப்பா. நினிவே பட்டணத்து மக்கள் மத்தியில நற்செய்தி ஊழியத்தை செய். அந்த பாவம் பெருந்துருச்சு, அவங்களுக்கு எச்சரிப்பு கொடு. இன்னைக்கு பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நற்செய்தி ஊழியம் செய்யுங்க, ஜனங்களை பார்த்து சுவிசேஷம் சொல்லுங்க, நீங்க நினிவே பட்டணத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போறதுக்காக ரெடியா இருக்கிறோம்? எங்க போக ரெடியா இருக்கிறோம்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். சும்மா ஏசுநாதரே என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த பாஸ்ட் மூலமா என்ன டிஸ்டர்ப் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஏன் இந்த சம்பவம் எல்லாம் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறது? அதை ஏன் நாம் வாசிக்கிறோம்? அதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்க கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பணியை செய்கிறீர்களா? இல்லை என்றால் கர்த்தருடைய பணியை செய்யாமல் வேறு ஏதாவது காரியத்திலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? யோனா நினிவேக்கு போக வேண்டும். அவன் எங்க ஏறி உட்கார்ந்திருக்கிறான்? தர்சீஸ் போற கப்பல்ல ஏறி உட்கார்ந்திருக்கிறான். ஆனா யோனாவை கர்த்தர் என்ன செய்யல, விடல. நீங்க கர்த்தருடைய வேலை செய்யலன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? சிம்பிளா ஆண்டவர் வேலையை செஞ்சுட்டாரு. என்னமா பண்ணிட்டாரு? ஆமா, காற்றை கொண்டு வந்தாரு. இப்ப கடல் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஆமா, கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, பெரிய பெரிய அலைகளா வந்துருச்சு. கப்பலை ஓட்டுகிற மாலுமி, கப்பல்ல இருக்கிற அந்த லீடர், மற்ற எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா பண்றது? அதை போய் இவங்க சரி பண்ண முடியுமா? கப்பல்ல கோளாறுனா சரி பண்ணிடலாம், இப்ப கடல்ல கோளாறு, கர்த்தர் பார்த்து சரி பண்ணாதான். இவங்க அறிவுக்கு எத்தினபடி சில காரியங்களை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? இப்ப பாருங்க, இது சரக்கு கப்பல் பாருங்க. சரக்கு எல்லாம் தூக்கி எங்க போடுறாங்க? தூக்கி 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 எதுல போடுறாங்க? கடல்ல. பாமா, கப்பல் இடையை குறைச்சிட்டா கப்பல் போயிடும். எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க பாருங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கடல் கொந்தளிப்பு என்ன செய்யல, அடங்கல. தண்டை போட முடியல, தண்டு வலுக்க முடியல. தண்டுனா என்னது சொல்லுங்க? தண்டுனா என்னது? தொடுப்பு. போக முடியல. யோனா என்ன பண்ணான்னா, கப்பலுடைய அடி தட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்? அடி தட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கான்?
தூங்கிட்டு இருக்கான். என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? தூங்கிட்டு. நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், யோனா தூங்கல, தூங்கின மாதிரி படா கில்லாடி. இன்னைக்கு ரொம்ப பேர் தூங்க மாட்டாங்க, தூங்கின மாதிரி. ஆமா, தூங்கின மாதிரி பாடுவேன், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா எப்படிமா இருப்பாங்க? எதுவுமே தெரியாத மாதிரி. இந்த பூனையும் என்ன பிடிக்குமா? பால் பிடிக்குமா? சரின்னு என்ன பண்றான்? கீழே இருந்து எந்திரிச்சு மேல வந்து, என்னையா செய்யறீங்க? கடல் கொந்தளிக்குது, கப்பல் கவுந்துரும் போல. உடனே சொல்றான், இப்ப பிரச்சனை சரியாகணும்னா என்ன தூக்கி எங்க போடுங்க? சொல்லுங்க, என்ன தூக்கி எங்க போடுங்க? கடல்ல போடுங்கயா, எல்லாம் சரியாயிரும். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நீங்க என்ன செய்யலாம்? போகலாம். உங்கள் கப்பல் போக வேண்டிய துறைமுகத்துக்கு சரியா என்ன பண்ணும்? போயிடும். உங்க கப்பல் போக வேண்டிய துறைமுகத்துக்கு போய் சரியா போய் சேரணும்னா என்ன தூக்கி எங்க போடணும்? சொல்லுங்க. யோனாக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. நினிவேக்கு போகாம கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க, விட மாட்டார். அதனால இங்க இருந்து நினிவேக்கு போறதுக்கு கர்த்தர் நிச்சயமா மாற்றி ஏற்பாடு என்ன பண்ணிருப்பார்? செஞ்சிருப்பார். ஒரு அறிவு யாருக்கு வந்துருச்சு? யோனாக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே எங்கே இருந்த அந்த பெரிய மீனை ஆண்டவர் கட்டளை கொடுத்து டைவர்ட் பண்ணி எங்க அனுப்புறாரு? கப்பல் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட்டார். பாருங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், விலங்குலாம் ஆண்டவர் சொன்னதை கரெக்டா கேட்குது, ஆனா யார் மட்டும் கேட்கறது இல்லை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லா விலங்கும், எல்லா நீர்வாழ் ஜந்துக்களும் கர்த்தர் சொன்னா கேக்குது. காக்கா பார்த்து சொல்றாரு, நீ போய் திருக்க என் மகனுக்கு என்ன போடு? அப்பத்தையும் இறைச்சியும் போடுன்னா போடுது. காக்கா வந்து கொடுக்காது, எடுக்கும். அப்படிதானே? காக்கா என்ன பண்ணாது? கொடுக்குமா? அதுக்காக தெரியுங்களா? பாட்டி சுட்ட வடை தெரியல. காக்கா பாருங்க, எடுக்கும், கொடுக்காது. முதல் முறையை பைபிள்ல பார்க்கிறோம். காக்கா என்ன செய்தது? கொடுத்தது. கர்த்தர் சொன்னதை கேட்டது. கர்த்தர் சொன்னதை பறவை கேட்குது, நீர்வாழ் ஜந்துக்கள் கேட்குது, விலங்குகள் கேட்குது. ஆனா யார் மட்டும் கேட்கறது இல்லை? அவருடைய சாயில உண்டாக்கப்பட்டிருக்கிற மனுஷன் மட்டும் என்ன செய்யறது இல்லை? எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சரி, எவ்வளவு போதனைகள் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எப்படி மாறாதவரோ அதே போல நாங்களும் யாரு? யோனாக்கு புரிஞ்சிருச்சு. நினிவேக்கு போகாம ஆண்டவர் விட போறது இல்லை. ஐயா, என்ன தூக்கி எங்க போடுங்க? கடல்ல போடுங்க. என்ன கடல்ல போடுறதா? அட பாவி, என்ன கடல்ல தூக்கி போட சொல்றான்? ஆமாயா, என்ன தூக்கி நீங்க கடல்ல போட்டா கடல் கொந்தளிப்பு என்ன செய்யும்? அடங்கும். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யலாம்? போகலாம். அப்பதான் அந்த கப்பலின் மாலுமி சொல்றான், யோனா 1:14, குற்றமில்லாத ரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதையும். ஏன்? இவனை தூக்கி எங்க போட போறோம்? கடல்ல போக போறோம். கண்டிப்பா அவன் என்ன செய்ய போறான்? அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? ஆமா, கடல்ல தூக்கி போட்டுருவோமா, என்ன பண்ணிடுவான்? செத்து போயிடுவான். இப்ப உயிர் எங்க இருக்குது? ரத்தத்துல இருக்கு. அதனால இந்த குற்றமில்லாத ரத்த பலியை எங்க மேல என்ன செய்யாதீங்க? சுமத்திராதீங்க அப்படின்னு கடல் மாலுமியும் கடல்ல இருக்கிறவங்களும் ஆண்டவரை நோக்கி என்ன பண்றாங்க? விண்ணப்பம் பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. குற்றமில்லா இந்த நீதிமானுடைய மேல என்ன பண்றீங்க? குற்றமில்லாத ரத்த பலியை எங்க மேல் சுமத்தாதிரும். அப்படின்னு யோனாவுடைய ரத்த பலியை எங்க மேல சுமத்தாதீங்க. இதே வார்த்தை புதிய ஏற்பாடுல யாருக்காக சொல்லப்பட்டது? இயேசுவுக்காக சொல்லப்பட்டது. யார் தெரியுமா சொன்னா? பிலாத்து சொன்னான். மத்தேயு புத்தகம் 27வது அதிகாரம் 24வது வசனத்துல இருக்கு. இந்த குற்றமில்லாத இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் என்னல்ல, இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன். அப்படின்னா யோனா 1:14 பார்க்கிறோம் நம்ம. குற்றமில்லாத ரத்த பலி எங்கள் சுமத்தாதையும். இங்க புதிய ஏற்பாடுல பிலாத்து சொல்றான், இவன் நீதிமான். இந்த குற்றமில்லாத ரத்த பலிக்கு நான் யார் இல்ல, ஆள் இல்ல.
இந்த நீதிமானுடைய ரத்தப்படி என் மேல இல்ல, அது உங்களை சாரும். பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் நன்றாக பொறுமையாக வாசித்து ஆராய்ந்து பார்த்தால், தியானித்து பார்த்தால் முழுக்க முழுக்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும்? ஆண்டவராகிய இயேசுவை குறித்து. இயேசுவை குறித்து. இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவர் அப்படின்னா இந்த மனுஷனுடைய இரத்த பலி என் மேல இல்ல இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக இயேசு அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? சிந்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நியாயமா யார் ரத்தம் சிந்தணும்? சத்தமா சொல்லுங்க. நியாயமா யார் ரத்தம் சிந்தணும்? தப்பு செஞ்சா என்ன கிடைக்கணும்? தண்டனை. ஒரு நீதிமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. நீதி அரசர் அந்த நீதி அரசருக்கான வஸ்திரத்தை அணிந்து அவர் என்ன செய்கிறார்? அங்கே நீதி விசாரிக்கிறார். வழக்கறிஞர் என்ன செய்கிறார்கள்? வழக்காடுகிறார்கள். இப்ப அந்த குற்றவாளி கூண்டுக்குள்ள ஒரு வாலிபன் இருக்கிறார். இந்த வாலிபன் ஒரு கொலை செய்ததாக குற்றம். வழக்கறிஞர்கள் குற்றத்தை நிரூபிக்கிறார்கள். நிரூபித்த உடனே இப்ப நீதி அரசர் இப்ப என்ன எழுதுகிறார்? தீர்ப்பு எழுதுகிறார். இந்த மனிதனுக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பு எழுதி அந்த பேனாவுடைய முள்ளை என்ன செய்கிறார்? உடைக்கிறார். உடனே அந்த நீதி அரசருடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து அந்த நீதி அரசருக்கான வஸ்திரத்தை கலட்டி வைத்து விட்டு கீழே இறங்கி வந்து அந்த குற்றவாளி ஆகிய வாலிபனை கட்டி பிடித்து என்ன செய்கிறார்? கதறி அழுகிறார். ஏன் தெரியுமா? அந்த கொலை செய்த வாலிபன் யாரு தெரியுமா? நீதி அரசருடைய மகன். நீதி அரசரா இருந்தாலும் தன் மகனை என்ன செய்ய முடியல? காப்பாற்ற முடியல. உலக நீதி அப்படிதான். குற்றம் செய்தால் கண்டிப்பா என்ன கிடைக்கும்? தண்டனை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்ற ஒரு மா தெய்வம் நாம் செய்த எல்லா குற்றங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயத்துக்காக, மீறுதலுக்காக அவர் சிலுவையில் என்ன ஆனார்? பலியானார். உங்களுக்காக எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார் என்ற எண்ணம் உங்களுடைய இருதயத்திலே, மனதிலே எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். எனக்காக இயேசு என்ன செய்திருக்கிறார்? என்ன சிந்தி இருக்கிறார்? ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதை நான் மறப்பேனோ? அதை நான் மறக்கவே மாட்டேன். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினதை என் இருதயத்தை விட்டு, மனதை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு நீங்காமல் பார்த்துக் கொள்ளுவேன். ஒருவேளை பிசாசை மறக்கடிக்க முயற்சி செய்தாலும் நான் பரிசுத்த ஆவியான உதவியோடு அதை நான் என்ன செய்வேன்? நினைப்பூட்டிக் கொண்டே இருப்பேன். விராமஞ்சலோமா, இயேசுடைய ரத்தத்தை நான் நினைத்துக் கொண்டே இருப்பேன். இரண்டாவது, வேகமா, நேரம் மட்டும் வேணும், சீக்கிரமா முடிச்சு ஆகணும். அடுத்த வாரம் இதை நம்ம தொடர முடியாது. நான் அடுத்தடுத்த தலைப்புல பேச இருக்கிறேன். யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வேகமா வாசிங்க. அங்கதான் இருக்கு, டக்கு வாசிங்க. யோனா 2வது அதிகாரம் 5வது வசனம். சத்தமா. எல்லாம் கவனிங்க. இந்த வசனத்தினுடைய பின்பகுதி கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, ஆலி. என்னது? ஆலி. ஆலினா என்ன? கடலா? ஆலினா என்ன? ஆலி பேரலை அப்படி எழுதிப்பட்டிருக்கீங்களா? ஆலி பேரலை என்ன தெரியுமா? ஓ, சுனாமின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? சுனாமின்னு சொல்றோம்ல, அதுக்கு தமிழ் என்ன பேரு? ஆலி பேரலை. ஆலி பேரலை பெரிய பெரிய அலைகள். ஆலி அப்படின்னா அலை. ஆலினா என்னது? அலை. கடற்பாசி என் தலையை என்ன செய்தது? சுற்றி கொண்டது அப்படின்னு யோனா சொல்றான். இது எப்படி இயேசுவுக்கு மேட்ச் ஆகும்? ஆமா. 40க்கு 1 குறைய எத்தனை சவுக்கடி? 39.
சவுக்கடியை இயேசுவுக்கு நிறைவேற்றின பின்பு இப்ப இயேசுடைய தலையில என்ன வைக்கிறாங்க? முள் கிரீடம். அந்த முள் கிரீடத்தை இயேசுடைய தலையில வச்சு அழுத்தின உடனே அந்த முள் உள்ள எங்க போய் குத்திச்சான்? தலை உள்ள போய் குத்திச்சான். அந்த முள் ஒரு விதமான விஷம் நிறைந்த முள். இந்த கடற்பாசியும் ஒரு விதமான விஷம் நிறைந்த கடற்பாசி. யோனாவுடைய தலையில கடற்பாசி, இயேசுடைய தலையில விஷம் நிறைந்த முள். ஏன் சொல்லுங்க? எதுக்கு? எதுக்கு இயேசுடைய தலையில முள் கிரீடம் எதுக்கு? நீங்க அப்படியே சரித்திரத்துல பாத்தீங்கன்னா இயேசு தன்னை யாராக பிரகடனப்படுத்தினார்? நான் யாரு? யூதருடைய ராஜா. அதனால இயேசுவை பரியாசம் செய்வதற்கு இவன் யூதருடைய ராஜா என்று சொன்னானே, அப்படின்னா இவனுக்கு என்ன இருக்க வேண்டும்? கிரீடம் இருக்க வேண்டும் அப்படின்னு முள்ளால் என்ன வச்சாங்க? கிரீடம் வச்சாங்க பாருங்க. ஆனால் சத்தியத்தின்படி கிரீடம் வைத்ததற்கு என்ன? முள் கிரீடம் வைத்ததற்கு அர்த்தம் என்ன? பரலோகத்தினுடைய நோக்கத்தின்படி இயேசுடைய தலையில முள் கிரீடம் வைத்ததற்கு நோக்கம் என்ன? இயேசு கெத்செமனே தோட்டத்தில் என்ன பட்டார்? மிகுந்த வியாகுலப்பட்டார். எதிலே பட்டார்? மனதிலே பட்டார். இந்த முள் கிரீடம் எதற்கு? நீ மனதிலே என்ன படக்கூடாது? வியாகுலப்படக்கூடாது. நீ மனதிலே என்ன படக்கூடாது? காயப்படக்கூடாது. நீ மனதிலே என்ன படக்கூடாது? வேதனைப்படக்கூடாது. உன் மனதிலே நீ எதை அனுமதிக்க கூடாது? மன அழுத்தத்தை அனுமதிக்க கூடாது. உன் மனதிலே நீ கவலை என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. இயேசு முள் கிரீடத்தின் மூலமாய் அவைகளை எல்லாம் என்ன செய்தார்? வாங்கி கொண்டார். புரிஞ்சு ராமஜலங்கள? அப்படின்னா உங்க மனசு இப்ப எப்படி இருக்கணும்? உங்க மனசு எப்படி இருக்கு? ரிலாக்ஸா இருக்கு? எப்படி இருக்கா? உங்க மனசு ஃப்ரீயா இருக்கா இல்லையா? உங்க ஆத்மா எப்படி இருக்கு? அழுத்தமா இருக்கா? ஃப்ரீயா இருக்கா? சொல்லுங்க. அழுத்தமா இருக்கா? ஃப்ரீயா இருக்கா? அப்படின்னா நீங்க சத்தியத்தை சத்தியமா என்ன செய்றீங்க? அறிந்து கொண்டு வருகிறீர்கள். அப்படி என்றால் கடலிலே தூக்கி போடப்பட்ட யோனாவுடைய தலையை என்ன சூழ்ந்து கொண்டது? ஒரு விதமான விஷம் நிறைந்த கடற்பாசி. இந்த சம்பவம், இந்த சத்தியம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு தலைமையில வைத்த முள் கிரீடத்துக்கு எப்படி இருக்கிறது அடையாளமா? இயேசு கிறிஸ்து தலையில முள் கிரீடத்தை ஏன் வாங்கி கொண்டார்? எல்லா விதமான மன போராட்டங்கள், மன குழப்பங்கள், மன அழுத்தங்கள் எல்லாவற்றையும் இயேசு ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய மன அழுத்தம், மன போராட்டம், மன குழப்பத்தை அவர் எதிலே வாங்கி கொண்டார்? முள் கிரீடத்தின் மூலமாக வாங்கி கொண்டார். இன்றைக்கு நீ மன அழுத்தத்திலேயோ, மன போராட்டத்திலேயோ, மன வேதனையிலேயோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவும் ஆமஞ்சல போறீங்க? ஒருவேளை உனக்கு மன அழுத்தம், மன போராட்டம், மன வேதனை வருவது போல் தெரிந்தால் உடனே நீ எதை நினைக்க வேண்டும்? இயேசுடைய சிலுவையிலே அவருடைய தலையிலே வைத்த முள் கிரீடத்தை, அந்த சத்தியத்தை, அந்த உபதேசத்தை, அந்த வார்த்தையை, அந்த பிரசங்கத்தை அறிய வேண்டும், அது தெரிய வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அப்பொழுது நீ மன அழுத்தத்திலிருந்து, மன போராட்டத்திலிருந்து, மன வியாகுலத்திலிருந்து உடனே நீ என்ன செய்யலாம்? விடுதலை ஆகிவிடலாம். கவலையிலிருந்து, கண்ணீரிலிருந்து உடனே விடுதலை ஆகிவிடலாம். ஒரு விடுதலையான பெண்மானாக, நப்தலியாக மாறிவிடலாம். வேகமாக யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் சகலத்தில் நானே வாசிக்கிறேன். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திற்கு நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. வசனம் முன்பகுதியை பாருங்க. சமுத்திரத்தின் ஒரு கப்பல் பாருங்க, அந்த கடல் ஏரியா சென்ட்ரல் போயிடுச்சு. சமுத்திரத்தின் நடு மையம் சென்ட்ரல் போயிடுச்சு பாருங்க. சமுத்திரத்தோட கடலுடைய நடு மையத்துல தான் யாரை தூக்கி போடுறாங்க? யாரை தூக்கி போடுறாங்க? யோனாவை தூக்கி போடுறாங்க. இதுக்கும் இயேசுடைய சிலுவைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சொல்லுங்க. இயேசுவை எங்க அரைஞ்சாங்க? வலது பக்கமா இடது பக்கமா? அட சொல்லுங்க. 2 கல்லர்களுக்கு நடுவுல. நடுவில் எதிர நான் பேச புரிஞ்சவங்க கையை வைத்துங்க இல்லையா? 2 கல்லர்களுக்கு நடுவிலே, 2 கல்லர்களுக்கு மத்தியிலே
இயேசுவை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்தார்கள். யோனாவை சமுத்திரத்தில் எங்கே கொண்டு தூக்கி போடுகிறார்கள்? சமுத்திரத்தினுடைய நடு மையத்தில். யோனாவை சமுத்திரத்தின் நடு மையத்தில் தூக்கி போட்டது போல இயேசுவை 2 கல்லர்களுக்கு நடுவிலே மையத்திலே என்ன செய்தார்கள்? ஆமா, அறைந்தார். மையம் இயேசுவை எங்க அறைந்தாங்க? மையத்துல, நடுவுல. இயேசுவை ஏன் சிலுவையில ஆமா மையத்திலே அறைந்தார்கள், நடுவிலே அறைந்தார்கள்? ஏன் வலது பக்கம் அறைஞ்சிருக்க கூடாதா? ஏன் இடது பக்கம் அறைஞ்சிருக்க கூடாதா? ஏதாவது ஒரு கல்லறத்துக்கு நடுவில் அறைஞ்சிருக்க கூடாதா? இயேசு எப்போதுமே எங்கே இருக்க விரும்புகிறார்? மத்தியிலே. ஒராமதில் மைய பகுதியிலே. உங்கள் சரீரத்தில் மைய பகுதி எது? டக்கு சொல்ல வேகமா. உங்கள் சரீரத்தில் மைய பகுதி எது? எல்லாம் இருதயத்துல கைய வைங்க. இருதயம் இருக்கா இல்லையா? இருதயம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளவர், இல்லாதவர், நல்லவர், நல்லவர். புரியுதா புரியலையா? ஆமா, உங்க இருதயம் தான் என்னது? இருதயம் கை வைங்க. சரியா வைக்கலையா சில பேரு? இருதயம் தான் உங்க சரீரத்துல மைய பகுதி. இயேசு எதை கேட்டாரு? உங்க சரீரத்தில் எதை கேட்டாரு? மகனே மகளே, உன் இருதயத்தை தானே வெட்டி கொடுத்தாங்களா? இல்ல, இருதயத்துல என்ன கொடுப்பது? உனக்காக கொல்கொதா மலையிலே நடு பகுதியிலே தொங்கின இயேசு உன் சரீரத்தில மைய பகுதியாக இருதயத்தில வந்து விட்டார். எத்தனை பேரு தைரியமா சொல்றீங்க? இயேசு என் இருதயத்தில வந்து விட்டார். இயேசு என் இருதயத்தில வந்து விட்டார். எங்க 2-3 பேர் நாமத்தை குறித்து துதிக்கிறீர்களோ அவர் மத்தியிலே. எங்க வந்திருக்கிறாரு? ஓரமா இல்ல, எங்க வர்றாரு? மத்தியிலே. 12 சீசர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க. நடுவில் யார் உட்கார்ந்து இருக்கிறா? இயேசு. எப்போதுமே பாருங்க, சென்டர், மைய பகுதியில் இயேசு இருப்பார். எதுவுமே அமைஞ்சல போறீங்க? ஆமா. ஏன்? இயேசு முக்கியமானவர், முதன்மையானவர், மேன்மையானவர், தலை சிறந்தவர். ஒரு ஆனந்தமா. இயேசு சிலுவையில ஏன் மையப்பகுதியில தொங்கினார்? உங்களை எப்படி மாற்றுவதற்கு? தலை சிறந்த பிள்ளைகளா. கொஞ்சம் ஒரு ஆனந்தம். என்ன சிறந்த பிள்ளைகள்? தலை சிறந்த பிள்ளைகள், முக்கியமான பிள்ளைகளாய், முதன்மையான பிள்ளைகளாய், சிறந்த பிள்ளைகளாய், மேன்மையான பிள்ளைகளாய் மாற்றும்படியாக இயேசு நடு மையத்தில் என்ன செய்யப்பட்டார்? ஆமா அறையப்பட்டார். அதற்கு தீர்க்க தரிசனமாக யோனாவை தூக்கி சமுத்திரத்தை எங்க போட்டார்கள்? மையத்திலே போட்டார்கள். யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய பின்பகுதியை கவனிங்க. 3வது வசனத்தினுடைய பின்பகுதி. 3வது வசனத்தினுடைய பின்பகுதி கவனிக்கிறீங்களா? நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. இதுக்கு இன்னொரு தீர்க்க தரிசனம் ஒரு வசனம் நான் கொடுக்கவா? சங்கீத புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுவோம். சங்கீதம் 22வது அதிகாரம். சங்கீதம் 22 வேகமா எடுக்க, கொஞ்சம் நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. சங்கீதம் 22:16 வாசிங்க. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவம் குத்தினார்கள். இது எதை குறிச்ச தீர்க்க தரிசனம்? தாவீது யாரை குறித்து சொல்றான்? என்ன சம்பவத்தை குறித்து சொல்றான்? இது தாவீதுக்கு நடக்கல, இயேசுவுக்கு பின்னாடி சிலுவையில நடக்க போகிறத குறிச்சு தீர்க்க தரிசனம் என்ன செய்யறான் சொல்றான். பாருங்க, தொடங்கிறீங்களா? சங்கீத புஸ்தகத்துல 90வது சங்கீதம் யாருடைய சங்கீதம்? 90வது சங்கீதம். சத்தமா சொல்லுங்க, யாருடைய சங்கீதம்? 90வது சங்கீதம். மோசேயின் ஜெபம். 90வது சங்கீதம் தாவீதோட சங்கீதம் இல்ல. நல்லா பைபிள் என்ன செய்யணும்? படிக்கணும். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. அப்படியே இங்க வந்துருங்க. யோனா 2வது அதிகாரம் 3வது பின்பகுதி.
நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டது. ரெண்டு கூட்டத்தை குறிச்சிங்க. இது டக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு கூட்டத்தை குறிச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு இது நடக்கும் போது ரெண்டு என்ன கவனிங்க. கெத்செமனே தோட்டத்துல இயேசு யாரு பிடிச்சாங்க? ரோம போர்ச்சவர்கள் அல்ல. யாரு? பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர், சரிசேயர், வேத பாதகர்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் சொல்லி காவலர்கள் இருக்கிறாங்க, வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள மட்டும் பிரிச்சாங்க. நாய்கள் சொல்லி அவங்கள மென்ஷன் பண்றாரு. அப்புறம் பொல்லாதவர்கள் கூட்டம் அப்படின்னா இயேசுவை சிலுவையில அறைஞ்சது, கொல்கதா வரைக்கும் கொண்டு வந்தது இவங்க. ஆனா சிலுவையில அறைஞ்சது யாரு? ரோம போர்ச்சவர்கள். அப்படின்னு இங்க கவனிங்க. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. இந்த பரிசேயர், சரிசேயர், வேத பாதகர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள். வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. ரோம போர்ச்சேவர்கள் இயேசுவை எதிரே அடைந்தார்கள்? சிலுவையில். அதுவும் பாருங்க, குறிப்பா இயேசுவுக்கு சிலுவை தண்டனை கொடுக்கும் போது அப்ப பாருங்க அந்த வேலையை செய்ய வந்த அந்த டீம், இயேசுவை சிலுவையில் அறைய வந்த டீம், அப்ப பாருங்க அந்த டியூட்டியில இருந்தவங்க ரொம்ப சீனியர்கள். எதிர சீனியர்கள். சிலுவை தண்டனையை நிறைவேற்றுவது எப்படிப்பட்டவங்களாம்? நுணுக்கமான ஆட்களாம், கைதேர்ந்தவர்கள். சூனிய வைக்கிறது யாரு சொல்லுங்க? கேரளாக்காரங்க சொல்லுவாங்க, கேரளா மாந்திரிகள் சூனிய வைக்கிறது. இயேசுவை சிலுவையிலே அறைந்த ரோம போர்ச்சவர்கள் சிலுவை தண்டனை கொடுப்பதிலே நுணுக்கமானவர்கள், கைதேர்ந்தவர்கள். பல ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கிறாங்க? சிலுவை தண்டனை கொடுத்தவர்கள் பாருங்க, மூர்க்க வெறி கொண்டவர்கள். என்ன வெறி கொண்டவர்கள் சொல்லுங்களேன்? என்ன வெறி கொண்டவர்கள்? மூர்க்க வெறி கொண்டவர்கள். மனிதர்கள் தான், ஆனா உள்ளே இருக்கிற சுபாவம் யாருடைய சுபாவம் சொல்லுங்க? அந்த ரோம போர்ச்சவர்கள் மனிதர்கள் தான், ஆனா அவருடைய சுபாவம் என்ன சுபாவம்? மிருக சுபாவம், வெறி கொண்டவர்கள். இப்ப யாரு இயேசு யாருமே மாற்றா, இப்படியாப்பட்ட நபர்கிட்ட போய் மாற்றாங்க பாருங்க. கொடூரமா அடிக்கிறாங்க சிலுவையில, கொடூரமா ரசிச்சு அடிக்கிறாங்க. சிலுவையில எப்படி அடிச்சாங்களா சொல்லுங்க? சிலுவையில எப்படி அடிச்சாங்களா? ரசிச்சு இயேசு துடிக்கிறத இவங்க பார்த்து என்ன செஞ்சாங்களா சொல்லுங்க? ஒரு நபருடைய உயிரை எடுக்கும் பொழுது அதை பார்த்து யாரு தெரியுமா ரசிப்பானா சொல்லுங்க? யார் ரசிப்பானா? பிசாசு பார்த்து என்ன செய்வானா? ரசிப்பான். இப்ப பிசாசு என்ன நினைச்சா? நமக்கு இருந்த பிரதான எதிரி, ஒரே எதிரி யாரு? இயேசுவை முடிச்சிட்டோம். ஆனா அடுத்து நடக்க போறது யாருக்கு தெரியாம போச்சு? பிசாசுக்கு தெரியாம போச்சு. சரி, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை சிலுவையில ஏன் துடிக்க ஏன் அடிக்க ஒப்பு கொடுத்தார்? துடிக்க ஏன் அடிக்க ஒப்பு கொடுத்தார்? வாழ்க்கையில நீங்கள் கஷ்டத்திலே துடிக்காமல் இருக்க, நஷ்டத்திலே துடிக்காமல் இருக்க, நோய் வியாதியில துடிக்காமல் இருக்க, கவலையில துடிக்காம இருக்க, கடன் பாரத்தில துடிக்காம இருக்க, பிரிவினையில துடிக்காம இருக்க, வேதனையில துடிக்காம இருக்க, துன்பத்தில துடிக்காம இருக்க, தனிமையில துடிக்காம இருக்கலாம். இயேசுவை சிலுவையில பிதா எப்படி அடிக்க ஒப்பு கொடுத்தாரா? துடிக்க. நம்ம என்ன ரூட்ல போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க? நம்ம ஆழமா சத்தியத்தை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போயிட்டு இருக்கோம். நான் ஆராதனை ஸ்டார்ட் பண்ணும் போது ஆமா ஒரு புரட்சி படை இன்னைக்கு காலையில கிளம்பினது. என்ன பட? ஆமா, புரட்சிக்கு ஒரு கலர் இருக்குங்க. என்ன கலரு? புரட்சிக்கு ஒரு கலர் இருக்கு. என்ன கலரு? எல்லாம் சிகப்பு பாருங்க. ஆமா, புரட்சி படை. என்ன படை? அப்படியே போய் அப்படியே வெட்டி என்ன பண்ணிட்டாங்க? வெட்டி சாச்சிட்டாங்க பாருங்க. பெரிய சாதனை. அப்படியே மதுரையில போய் பாருங்க. இப்ப கலக்குன்னு என்ன பண்ணுவாங்க? கலக்கிருப்பாங்க.
எப்படி இருந்தாலும் பாஸ்ட் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, எப்படின்னா உள்ள வந்துடுறாரு. எப்படினாலும் உள்ள என்ன பண்ணுவேன், வந்தே தீருவேன். புரியுதா? கவனிங்க, வேகமா நான் முடிக்க போறேன். யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். யோனா புஸ்தகம். யோனாவை விழுங்கும்படி ஆ ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். அந்த மீனின் வயிற்றில யோனா எத்தனை நாள் இருந்தா? 3 நாள். இந்த ஆழ்துளை தெரியுங்களா? என்ன துளை? ஆழ்துளையில சில நேரம் என்ன குழந்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தை உயிரோட இருக்கிறதுக்கு என்ன அனுப்புவாங்க சொல்லுங்க. குழந்தைய மீட்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி குழந்தை எப்படி இருக்கணும், உயிரோட இருக்கணும். அதுக்காக என்ன அனுப்புவாங்க, ஆக்சிஜன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப யோனாவை என்ன விழுங்கிருச்சு? மீனுக்கு உள்ள இருந்தானா மீனுக்கு வெளியே இருந்தானா? யோனா மீனுக்கு வெளியே இருந்தானா அவசாம காட்டு என்ன பண்ணுவான், சுவாத்திட்டு இருந்திருப்பான். இப்ப யோனா மீனுக்கு வெளியே இல்லை, எங்க இருக்கிறான்? மீனுக்கு உள்ள இருக்கிறான். எப்படி சுவாச்சான்? நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த ஆழ்துளைக்கு அந்த கிணத்து உள்ள விழுந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் கொடுக்கிறது போல இந்த இடத்துல யோனா மீனுக்கு வகுத்துக்குள்ள மீனுடைய வகுத்துக்குள்ள யோனாவுக்கு யாரு ஆக்சிஜன் கொடுத்திருப்பாரு? இயேசு கொடுத்து. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? இதை சொல்லும் போது பாருங்க, வாங்கினாதான் கொடுக்க முடியும். வாங்கினாதான் என்ன செய்ய முடியும்? ஆமா. இப்ப நீங்க மூச்சு வாங்கினீங்களா? வாங்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணீங்க? மூச்சு அப்படியே வச்சுக்கிட்டீங்களா? வாங்கின மூச்சை என்ன பண்ணீங்க? கொடுத்தீங்க, விட்டீங்க. மூச்சை வாங்குறோம், மறுபடியும் என்ன பண்ணணும்? மூச்சு யார்கிட்ட வாங்கினீங்க? காற்றை யார்கிட்ட வாங்கினீங்க? காற்றை யாரு வீச பண்ணி இருக்கிறா? உன்னை கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும்? ஒன்ன வாங்க முடியும். புரியுதா? அப்ப ஆக்சிஜன் உள்ள நம்ம ஆள் பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள நல்ல சுவாசத்தோடு எப்படி இருக்கிறாரு? உயிரோட இருக்கிறாரு. நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். சின்ன மீன் இல்லை, என்ன மீன்? பெரிய மீன். அப்படியே உள்ள போயிருப்பாரு பாருங்க. அப்படியே போய் பார்த்திருப்பாரு. இந்த மீனுடைய இருதயத்தை போய் பார்த்திருப்பாரு, மீனுடைய நுரையீரலை போய் பார்த்திருப்பாரு, மீனுடைய கல்லீரலை போய் பார்த்திருப்பாரு, மீனுடைய கிட்னியை போய் பார்த்திருப்பாரு. மீனுக்கு எப்படி செரிமானம்? அதே நேரத்துல மீன் யோனாவை குளிப்பாட்டிக்கிட்டே உள்ள எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணிருக்கோம்? இப்படிலாம் நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். சரி, எது எப்படியோ மீனுடைய வயிற்றுக்குள்ள யோனா எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள். இயேசுவை அடக்கம் பண்ணி இயேசு எத்தனை நாள் உயிரோட இருந்தாரா? ஏன் யோனாவுக்கு 3 நாள், இயேசுவுக்கு 3 நாள் மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலையா? 3 நாள். எத்தனை நாள்? 3 நாள். யோனா அந்த பெரிய மீனின் வயிற்றுக்குள்ள ராப்பகல் 3 நாள். இயேசு கிறிஸ்து பூமியின் வயிற்றுக்குள்ள, என்ன வயிற்றுக்குள்ள? பூமியின் வயிற்றுக்குள்ள ராப்பகல் 3 நாள் இருந்தார். ஒரு ஆமன் சொல்லுங்களேன். 3 நாள் இருந்தார். 3 நாள் அப்படியே மேட்ச் ஆகுது பாரு. இப்படி நீங்க என்ன பண்ணனா, எடுத்து பழைய ஏற்பாடு எடுத்து அங்க ஒரு 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 பரிசுத்தவனுடைய ஒரு 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 சம்பவம்னா அதை நல்லா வாசிச்சு தியானம் பண்ணி அது இயேசுவுக்கு எப்படி அது மேட்ச் ஆகுது பலனும். கடைசி நான் படிக்க போறேன். யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க யாராவது வேகமா? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை எங்கே கக்கியது?
எந்த பட்டணத்து கரையில கக்கியது? யோனாவை ஆண்டவர் எங்க போச்சொன்னாரு? எங்க போச்சொன்னாரு? நினிவே. நினிவே பட்டணத்தினுடைய கடற்கரையில போய் கக்கி விட்டது. யோனா 3 நாள் ராப்பகல் மீனின் வயிற்றுல இருந்தா கரெக்டா நினிவே பட்டணத்துடைய கரையில கக்கிடுச்சு. கக்கிட்டு யோனாவை பார்த்து மீன் என்ன செய்தி சொல்லியிருக்கோம்? இனிமேல் ஒழுங்கா நீ எங்க போவ சொல்லுங்க. இனிமேல் ஒழுங்கா. ஆமா, 3 நாள் வயிற்றுக்குள்ள யார் சரியாயிட்டா? யோனா சரியாயிட்டார். எந்திரிச்சு குடு 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 எங்க ஓடிட்டாரு? யோனாவுக்கு நினிவே பட்டணத்துல போய் ஆமா எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார் பாருங்க. அப்ப இந்த மீன் யோனாவை நினிவே பட்டணத்துடைய கடற்கரையில கக்கி விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் வயிற்றிலிருந்து 3வது நாள் என்ன செய்தார்? உயிரோடு. புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 3 நாள் கழித்து 3வது நாளிலே இயேசு கிறிஸ்து மறுபடியும் எப்படி எழுந்தார்? ஆமென் சொல்ல போறீங்க. உயிரோடு எழுந்தார். பாருங்க, இயேசு உயிரோடு எழுந்துட்டார். எழுந்த உடனே எங்க போனோம்? யாருக்கு போய் தன்னை காட்டணும்? யாருக்கு போய் காட்டணும்? பிதாவுக்கு போய் தன்னை காட்டணும். பைபிள் ஒரு நபர் தொடவா, நீ என்ன செய்யாத, தொடாத, என் பிதாவுக்கு இன்னும் நான் என்ன செய்யவில்லை, காட்டவில்லை. அப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு வேற ஒரு ஆவியின் மேனி. அது என்ன மேனி? அது வஸ்திரமா தான் இருக்கும். ஆனா என்ன மேனி? வேறே ஒரு மேனி. வேறே ஒரு மேனி. அதுக்கு முன்னாடி பாருங்க, ரூம் பூட்டி இருந்தா கதவு திறந்தாலும் இயேசுனால உள்ள என்ன செய்ய முடியும்? வர முடியும். இயேசுவுக்கு வேறே ஒரு மேனி கொடுக்கப்பட்டது. தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்துறதுக்காக இயேசு வர்றாரு. கதவு பூட்டி இருக்கு. இப்ப எப்படி? கதவு திறக்கல. என்ன பண்றாரு? அப்படியே வர்றாரு. டைரக்டா வரல. வேறே ஒரு மேனி. இயேசுவுக்கு வேறே ஒரு மேனி. எங்க இது எப்படி எப்படி உங்களுக்கு எப்படி கொண்டு வரணும்? இதை சொல்லுங்க. எப்படி தியானிக்கிறீங்க? இயேசுவுக்கு வேறே ஒரு மேனி. நல்லா புரிஞ்சுப்பாங்க. 120 பேர் எங்க இருந்தாங்க? மாடி வீட்டு அறையில் இருந்தாங்க. அவர்கள் மேல என்ன ஊற்றப்பட்டது? பரிசுத்த ஆமஞ்சல போறீங்க. உங்க மேல என்ன ஊற்றப்பட்டு இருக்கிறது? கையை உயர்த்துங்க. பரிசுத்த ஆவியா வேற ஆவியா? பரிசுத்த ஆவியில கையை உயர்த்துங்க. இயேசுவுக்கு வேறே ஒரு ஆவியின் மேனி கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவி. புரியுதா? பரிசுத்த ஆவி. அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுத்ததே யாரு? நான் செல்வது உங்களுக்கு நல்லது. நான் போய் தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அப்படின்னா இயேசு போய் தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததே யாரு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு. இயேசு. சரியா? யோனாவில் இயேசுவின் சிலுவை பாடுகள் இல்லையா? வருகிற 3ஆம் தேதி புனித வெள்ளி ஆராதனையில சிலுவை பாடுகளை வேறொரு தலைப்பில் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இப்படியாக இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். மரித்தார். இளமையிலே மரித்தார். எப்ப மரித்தார்? இளமையிலே. இளமையிலேயா வயசானதுக்கு அப்புறமா? இளமையிலே மரித்தார். இயேசு ஏன் சிலுவையிலே இளமையிலே மரித்தார்? நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? தீர்காயுசாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் தீர்காயுசாய் வாழும்படியாக இயேசு சிலுவையிலே எப்படி மரித்தார்? இளமையிலே மரித்தார். யாவரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.